பிரியா, முத்துமாரிலாம் எங்க? ஆளை காங்கவே இல்ல. ரொம்ப நேரமா மேலதான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க எங்க போனீங்க? ரகு, எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. முத்துமாரி மேலதான் இருக்காங்க, பில் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சரி சரி. ரகு, இது என்னது? இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான gift. ரகு, ரொம்ப தேங்க்ஸ்ல. உனக்கு என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல ரகு. நினப்பு தான். உனக்கு நினைச்சியோ? நான் அணுக்கு வாங்கினேன். ரகு, ஓவரா பண்ணாத சரியா? உனக்கு ஓகே பண்ணணும்னா நான் அந்த வீட்ல வந்து பேசணும், வேற யாரும் பேச மாட்டாங்க. ஆமா, நினைப்புல வச்சுக்கோ. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சரிடி, கோவப்படாத. அப்ப என்கேஜ்மெண்ட் கிஃப்ட் என்ன? லூசே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அவ சாரி கட்டிட்டு வரணும்ன்றதுனால நான் சாரி அவளுக்கு கிஃப்ட் பண்றேன். அததான் என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்னு நான் சொன்னேன். நீ உனக்குன்னு நினைச்சிட்ட. நான் ஒண்ணு எனக்கு எல்லாம் நினைக்கல. எனக்கு ஒண்ணு தேவையும் இல்ல. எனக்கு முத்துமாரி வாங்கி தருவான். மரியாதை பாரு, முத்து மாறி. நான் எப்படி வேணா கூப்பிடுறேன், உனக்கு என்ன வந்துச்சு? சரி, உன்கிட்ட சண்டை போட முடியாது. நான் அவனுக்கிட்ட பேச வந்திருக்கேன். பேசுங்க, எனக்கு என்ன? நீ தள்ளி போ. என்னாலும் போக முடியாது. பிரியா, என்ன உன் சௌரியத்துக்குலாம் என்னால இருக்க முடியாது, போண்டே. சரி. அனு, அனு. சொல்லுங்க. என்னங்க, போங்க வாங்க. பிரியா. சரிப்பா, நாளா எதுவுமே பேசல. அனு, இந்தா, இது உனக்காண்டிதான் நான் வாங்கியிருக்கேன், வாங்கிக்கோ சரியா? நீங்க தான் தாவணிக்கு காசு கொடுத்தீங்களா, அதுவே போட்டுட்டு வர. அது நல்லதா இருக்கு. அனு, எனக்காண்டி. இந்த சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. நீ கட்டினா ரொம்ப அழகா இருப்ப. எனக்காண்டி வாங்கிக்கியேன் ப்ளீஸ். இல்ல வேண்டாம் ரகு, அவதான் வேண்டான்னு சொல்றாள். அப்புறம் என்ன ரகு உனக்கு? பிரியா, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? அதெல்லாம் நான் கொடுத்த அனு வாங்கிப்பான். அனு, இந்தா வாங்கிக்கோ. வேண்டாம் அனு, நீங்க வாங்கிக்கோங்க. இல்லன்னா அவன் இங்க இருந்து போகவே மாட்டான். அனு அனு இங்கே உருகிட்டு நின்னுகிட்டு இருப்பான். என்ன கொழுப்பா? என் கூட தான் வரணும், தெரியும்ல? நினைப்புதான். நான் முத்துமாரி கூட வருவேன், உன் கூட ஏன் வரேன்? ஓ அப்படி, சரி சரி. சரி அனு, இந்தா, மறக்காம இந்த சாரி கட்டிட்டு வா சரியா? இந்த புடி. பிரியா, அனு இப்ப தள்ளி போப்பா. பிரியா, அந்த பேக்லாம் குடுமா. சரிம்மா பிரியா. சின்ன பொண்ணுக்கு அவங்க மாமியார் வேற போன் பண்ணிட்டாங்க, பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான். சரியா, நாங்க எல்லாம் அப்படியே கிளம்புறோம். மணி ஆயிட்டு பத்தியா, அதனால நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. ஏக்கோ, எனக்கு ஒன்னும் பசிக்கு. நாத்தே, உங்க அம்மா உனக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்களாம். அப்ப எனக்கு பசிக்கல. அனு, நீ அவங்க கூடயே வந்துருமா சரியா? நாங்க கிளம்புறோம். நானும் உங்க கூடயே வரேன். பிரியா, நீ எங்க கூட வா. ஏம்ல உங்க கூட வரணும்? அதெல்லாம் வர முடியாது. நான் உங்க கூட தான் போவேன். பிரியா, சொல்றதை கேளு, அதுக்கப்புறம் வருத்தப்படுவேன். உங்க கூட எல்லாம் வர முடியாதுல. சரி போ. பிரியா, அவங்க கூட வாமா. இங்க ஆள் அதிகமா இருக்குல்லம்மா, இடம் பத்தாது சரியா? நாங்க போறோம், நீ வா. ரகு, ஏ சாரு, எப்ப வந்த நீ? இப்பதான் வந்தேன். எங்க போனீங்க நீங்க எல்லாரும்? எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ரொம்ப போர் அடிச்சது வீட்டுல. ஆமா, சரி, அதனாலதான் கிளம்பி வந்தேன். ரகுவை பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு உங்க வீட்டுக்கு போனா அங்கேயும் இல்ல. அதான் உங்களை தேடி அலைஞ்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். ரகு, கொஞ்சம் தள்ளி வரியா? கொஞ்சம் நீங்க இந்த சைடு வாங்க. இங்க எதுக்கு வந்த? ரகு, எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இங்க ஏன் வந்தன்னு கேக்குற? உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? ஆமா, பிரியாவோட அம்மா தான் என்ன இன்வைட் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன். பிரியா, யாரு இந்த பொண்ணு? அனு வாயாலே ரகு கிட்ட சொல்ல வைக்கணும். அவ்வளவு, இதுதான் சரியான சந்தர்ப்பம். பிரியா, உன்னதான் கேக்குறேன். அத்தை, அது வேற யாரும் இல்ல, ரகுக்கு முறை பொண்ணுதான். என்னது முறை பொண்ணா? இவ ஏன் தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? ஆமா, அவ அம்மா இருக்காங்கல்ல, அவ அம்மாவோட அண்ணன் பொண்ணு, மாமா பொண்ணுதான் அவ. ஓ அப்படியா, சரி சரி. நானும் இவ்வளவு உரிமையா பக்கத்துல போய் கையெல்லாம் பிடிச்சு நிக்கால, அதான் கேட்டேன் யாரு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி. ஆமா, 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருப்பாங்க எப்பவுமே. அதுக்கப்புறமா காலேஜ் நடுவுல இவ கூட தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். நடுவுலதான் ஃபாரின் போயிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி அனு. ஆமா, ஆனா ரகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரகுக்கும் அப்படித்தான், என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சாரு, என்னது கல்யாணமா? அனு வேற போயிட்டா. ஷோ, அனு ஏதாச்சும் நினைச்சிருப்பாளோ? ஆமா, முறை பொண்ணுதான். ஆனா இவ சொல்ற மாதிரி கல்யாணம் எல்லாம் இல்ல. இவெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கா. ரகுக்கு அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் எதுவுமே இல்ல. என்ன ரகு? ஏன் பிரியா நீ இப்படி சொல்ற? அப்படி எல்லாம் இல்ல, ரகுக்கும் அந்த மாதிரி என்ன இருக்கு. அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்ல சாரு. தேவையில்லாம எல்லாரும் முன்னாடியே எதையும் பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு இங்க வந்த நீ? ரகு, அவன் அப்படிதான், எப்பவுமே இப்படிதான் கோவப்படுவான். அதுக்கப்புறம் அவனே வந்து பேசிடுவான். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, நான் ரகுவை பார்க்க போறேன். போமா, உன்னை யாரும் இங்க பிடிச்சு வச்சிருக்கா, போ. சரிம்மா பிரியா, அப்ப நீங்க எல்லாரும் ஒன்னா வந்துருங்க சரியா? நாங்க கிளம்புறோம்.
முத்துமாரி அவங்க மேலதான் இருக்காங்க. ஆமாம்மா, மேலதான் இருக்கான். அவன் காசு கட்டிட்டு இருக்கான். நாங்க எல்லா பொருளும் மேல ஏத்தியாச்சு. சரியா, உன்னுடைய பொருள்லாம் நான் வீட்டுக்கு கொடுத்து விடுறேன். எப்படி பட்டன்னைக்கு இன்னைக்கு வைக்க வேண்டியது இருக்கும்ல, அதனால அதை மட்டும் எடுத்துட்டு போறேன். மத்தபடி உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விட்டுறேன். சரியா முத்துமாரி கிட்ட? சரி. அவங்கள கூட்டிட்டு போலையா? அதான் சொன்னேனம்மா, நீங்க அனு எல்லாரும் ஒன்னா வாங்க கார்ல. சரிம்மா. அச்சோ, அதுதான் ரகு சொல்லியிருக்கான். சரி சரி. சரி பிரியா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி அத்தை. பத்திரமா வாங்கம்மா. அனு வெளியே தான் நிக்கான்னு நிக்கேன். அவளையும் பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரியா? சரி. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல இவங்க? ஓய், நீங்க தானா? நான் யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பயந்த மாதிரி தெரியலையே, யார் கொட்டிச்சு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. வேற யாருக்கும் இல்ல, மாமா பையன் வந்திருக்கான், அதான் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, மாமா பையன்லாம் கூப்பிட்டுருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அட லூசு, உன்னதான் சொல்றேன் நான். அது கூட தெரியல உனக்கு? என்னதானே திட்டுற அந்த சைடு திரும்பி? இல்லையே. திட்டிட்டு சிரிக்கிறியா? இல்ல. சரி, சாப்பிட்டுட்டு போவோம், ரொம்ப பசிக்குது. அம்மாலாம் எங்க? அவங்க போயிட்டாங்க. சொல்லவே இல்ல. சின்ன பொண்ணு அத்தை இருக்காங்கல்ல, அவங்க பையன் குழந்தை ரொம்ப அழுகுறானா, அதனால உங்க மத்த போன் பண்ணி சொன்னதுனால உடனே கிளம்பிட்டாங்க எல்லாருமே, பெரியவங்க எல்லாம். நம்மள சாப்பிட்டு இருந்து வர சொன்னாங்க. ஓ சரி சரி. அனு எங்க? அனுவ ஆளக்கான்ல? அதுவா, வேற ஒண்ணும் இல்ல, ரகுவை பார்க்க சாரு வந்திருந்தா. சாருவா? அது யாரு? அதாங்க ரகுவோட மாமா பொண்ணு. ஓகே ஓகே. அந்த பொண்ணு வந்த உடனே அந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டா, அதனால அவ போயிட்டா. ஓ சரி சரி. இப்ப எங்க அவ? முத்துமாரி, வீட்டுக்கு போவோமா? போலாம். அனு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? வேற என்ன, அவ ரகு கூட வேற ஒரு பொண்ணை பார்த்த உடனே சோகமா இருக்கா, அதானே? இங்க பாரு, ரகுக்கு எல்லாம் அவளை இஷ்டமே இல்ல. அவதான் ரகு பின்னாடி சுத்துவா. சரியா? ரகுக்கு உன்னை எப்பவுமே நீ மட்டும்தான், இந்த மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு ஏன் தேவையில்லாததெல்லாம் சொல்றீங்க? யாருக்கு என்ன பேச்சா எனக்கு என்ன வந்துச்சு? நீ போனதுக்கு அப்புறம் அவன் சத்தம் போட்டான் தெரியுமா அந்த பிள்ளைய. இந்த மாதிரிலாம் பண்ணாத. சரி வீடு, வாங்க போய் சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம் முத்துமாரி, பசிக்கல. எங்க வாங்க, நம்ம போயிட்டு ரகு அனுப்புவோம், அப்ப தானா வருவா. சரி வா. வேண்டாம் முத்துமாரி. எங்க நீங்க வாங்க போவோம். அனு, சொல்லுங்க. அனு, இவ்ளோ நேரம் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்த, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, இந்த சைடு திரும்ப. சொல்லுங்க. இங்க பாரு அனு, எப்பவுமே நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். என் கனவுல கூட வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன். சரியா? நீ அவ சொன்னதெல்லாம் ஒரு இதுவா நினைச்சு பேசிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சரி. எனக்கு தலை வலிக்கு. சரி வா, போய் சாப்பிடுவோம். சாப்பிடல, அதான் தலைவலிக்குமா இருக்கும். வா. எனக்கு வேண்டாம். அனு, நீங்க திட்டுறீங்க. இதுக்கு மேல அடிச்சிருவேன். ஆமா, வா போய் சாப்பிடுவோம். ஓய், சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே உன்னதான் பிடிக்கும். சரியா? ஐ லவ் யூ. எங்க நீ சொல்லு. சொல்ல மாட்டேன். பொடி லூசு. நான் இல்ல, நீங்க தான். சரி தாயே, உன்னை லவ் பண்றேன்ல, அப்ப லூசு தான் நானு. வா போய் சாப்பிடுவோம். மேடத்தை சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி வா போவோம். ரகு, இங்க பாரு, உனக்கு இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ரகு ரகுன்னு என்கிட்ட வந்து பேசாத, எனக்கு பிடிக்கல. ஆமா, அதுவும் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வராத. ஏன் ரகு இப்படி எல்லாம் சொல்ற? ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். அனு, இந்த சைடு வா. வேண்டாம். இங்க வா. ஜோடி பொருத்த நல்லா இருக்கா? ரகு, எனக்கு அவளைதான் பிடிச்சிருக்கு, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரியா? இனிமே ரகு ரகுன்னு என் பின்னாடி வராத. இங்க பாரு, நாங்க எல்லாரும் வெளியே போய் சாட போறோம். நீ எப்படி வந்து அப்படியே போயிரு, எங்க கூட வராத தயவு செஞ்சு, எங்களுக்கு அது பிடிக்கல. ரகு, நான் உங்க கூட தானே வரணும்னு வந்திருக்கேன். இப்படி போ சொன்னா எங்க போக? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வராதனா வராது, அவ்வளவுதான். அனு, வா நம்ம போவோம். சரி. இன்னொரு விஷயம், சிரிச்சுட்டே சொல்றதுனால உன் மேல கோவம் இல்லைன்னு இல்ல, அனு முன்னாடி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சிரிச்சுட்டே சொல்றேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணனா அடி வாங்குவா. ஆமா, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் அர்த்தம். என்கிட்ட வராத. உன்னை எப்படி என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் அவளால தானே. அத்தை கிட்ட சொல்லி அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ச்சே, இவ பிரிஞ்சிட்டான்னு நினைச்சா இந்த நாய் எப்பதான் இவ கூட சேர்ந்தான்னு தெரியல. ச்சே, இத்தனை நாள் பிரிஞ்சு தானே இருந்தாங்க. எல்லாத்தையும் போய் அத்தை கிட்ட முதல்ல சொல்றேன். ஏங்க இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு லூசே, நான் எது சாப்பிடுறேன். இந்தாங்க, நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க. சரி குடு. நீ சாப்பிடுந்தா. அனு, அங்க பாரு, பிரியாவ எப்படி வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நீ என்னன்னா வேண்டாம் வேண்டான்னு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாமா? அனு, எனக்கு பசிக்குது அனு. அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் பாக்குறேன்.
அனு, அவ சாப்பிட்டே முடிச்சிட்டா. நீ வேற இதையாச்சும் ஆர்டர் பண்ணுவோம் வா. பீட்சா சொல்லவா? சரி. அங்க பாரு அனு, எப்படி மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கும் ஊட்டி விடு. அச்சோ. என்ன அனு? இல்ல, நீங்களே சாப்பிடுங்க. சரி, நான் அப்ப வீட்டுக்கு போறேன். வேண்டாம், இருங்க ஊட்டி விடுறேன். அனு, சொல்லுங்க. லவ் யூ. அச்சோ. சரி சரி, ஊட்டி மட்டும் விடு, நான் எதுவும் சொல்லல. நீங்களே சாப்பிடுங்க. சரி, அப்ப நான் போறேன். சரி சரி, ஊட்டி விடுறேன். நீ சாப்பிடு. ரகு. சொல்லு பிரியா, வேற ஏதாச்சும் வாங்கணுமா? இல்ல, வயிறு ஃபில் ஆயிட்டு, அவ்வளவுதானே, வீட்டுக்கு போலாம்ல. போகணுமா? இல்ல, அனு கூடயே இருந்துறியா? ஏன் இருக்க சொன்னா இருக்க மாட்டியா நீ? சரி சரி, வாங்க வீட்டுக்கு போவோம், நேரமாச்சு. சரி சரி, வா லூசே, நம்ம வெளியே போவோம். சரி, போயிட்டு வரேன். சரியா? ஒன்னாதான் போவோம் லூசே. அங்க முத்து மாதிரி ஃப்ரீயாலாம் இருப்பாங்கல்ல, எதுவும் சொல்ல முடியாது, அதான் இங்கனே சொல்றேன். ஓ சரி சரி. அனு, உன் ஃபோன் நம்பர் தாயேன். அது வந்து அனு, நல்லா தானே பேசுற, ஃபோன் நம்பர் தா. அது வந்து உங்க பாக்கெட்டை செக் பண்ணுங்க. பேப்பர்? இது எப்ப வச்ச? அப்பமே வச்சுட்டேன், நீங்க தான் கவனிக்கவே இல்ல. அடி பாவி. சரி, போயிட்டு வரேன். சரி, வாங்க போவோம். ம். அனு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. அனு, எனக்கு நாளன்னைக்கு பர்த்டே வருது. தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷ் நாளைக்கு நீ தான் பண்ணணும், சரியா? சரி, அப்ப நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். ஏன் நம்பர்? அதே நம்பர் தானே மாத்தாம வச்சிருக்கீங்க, பிரியா போன்ல பார்த்தேன். இந்த வேலையெல்லாம் நல்லா பாரு, ஆனா பேச மட்டும் பேசாத. பேசிட்டு தானே இருக்கேன். சரி ஓகே, அதுக்காண்டி ஃபோன் பண்ணாம இருக்காத இன்னைக்கு, சரியா? எனக்கு ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் தான். ஃபோன் பண்ணு ஃப்ரீயா இருக்கும் போது. சரி சரி, போவோமா? அனு, சொல்லுங்க. லவ் யூ. அச்சோ. அனு, என்ன? நீ சொல்லவே இல்ல. அச்சோ. நல்லாதான் பேசுறா, ஆனா சொல்ல மட்டும் மாட்டுங்கா. இவளை வச்சு எப்படி சமாளிக்க போறான்னு ஒன்னும் தெரியல. கொஞ்சம் கஷ்டம்தான்.